வணக்கம். சைவ சமயத்தின் சிறப்புகளை நாம் பலவிதமாக கண்டு வருகிறோம். சிறப்பாக பலவற்றை பார்க்கிறோம். அதில் சங்க இலக்கியத்தில் சிவபெருமானை பற்றிய செய்திகள் சிறப்பாக இருக்கின்றது. ஆனால் ஒன்று, சிவபெருமான் சிவன் என்கின்ற பெயர் நேரடியாக வரல. ஆனால் அவனை குறிக்கக்கூடிய அற்புதமான பெயர்கள் சங்க இலக்கியத்தில் சிறப்பாகவே இருக்கு. என்னென்ன அப்படின்னா, அவனை குறிப்பிடும்போது ஆலமர் செல்வன், முக்கட் செல்வன், நீலமணி மிடற்றொருவன், ஆதிரையான், முதுமுதல்வன், தொன்முது கடவுள் போன்ற பல தொடர்களை நாம் சிறப்பாக நாம் பார்க்கிறோம். அதில் சிவபெருமானுடைய உடை என்ன, அவன் தலையில் என்ன இருக்குது, அவனுடைய நெற்றியில் நீர் அணிந்திருக்கானா, அவன் சடை எப்படி, சடையில் கங்கை எப்படி இருக்குது, இதையெல்லாம் சிறப்பாக சொல்லுது. இதை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தசாங்கம் அப்படின்னு இருக்குது. ஒரு ராஜா இருக்காருன்னா அவருடைய 10 அங்கங்களை சிறப்பாக சொல்லக்கூடியதாக இருக்கும், அவருடைய சிறப்புகளை சொல்வதாக. திருவாசகத்தில் மணிவாசகரும் கூட சிவபெருமானின் அங்கங்களை சிறப்பாக சொல்வார். அந்த பதிகத்துக்கு பேர் திரு தசாங்கம் அப்படின்னு பேர். என்ன கேட்பார்னா, ஏறார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன், சீரார் திருநாமம் தேர்ந்து உரையாய், ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான், பார்க்கடலான் செப்புவ போல் எம்பெருமான் தேவர் பிரான் என்று அப்படின்னு. சிவபெருமானுடைய பேர் என்ன அப்படின்னா, அந்த பேரை தேர்ந்து உரையாய் அப்படின்னு கிளிகிட்ட கேட்பார். நல்ல பேரா, கிளி இருந்தால் ஒரு நல்ல சீட்டா எடுன்னு சொல்ற மாதிரி நல்ல பேரா தேர்ந்தெடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தான் தேவர் பிரான் என்று அப்படிங்கிற மாதிரி சொல்வார். அதுபோல சங்க இலக்கியங்கள்ல சிவபெருமானுடைய அந்த அங்கங்களை சிறப்புகள் எல்லாம் கூறக்கூடிய நிறைய தரவுகளை நாம பார்க்கிறோம். குறிப்பாக அந்த கலித்தொகையை கற்றறிந்தார் ஏத்தும் களி இருக்கு இல்லையா, அதில் நிறைய செய்திகள் இருக்குது. அதில் தான் கடவுள் வாழ்த்து பாட்டாகவே சிவபெருமானுக்கு அது இருக்குது. அப்படி நிறைய இது புராண செய்திகள் நிறைய இருக்குது கலித்தொகை, அதனால ரொம்ப பிற்காலத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னாலும், ஆனால் உண்மை அதுதான். ஏன் இருக்கக்கூடாது? தமிழர்களுக்கு நமக்கு வழிபாடு என்பது உண்டு. கடவுள் வழிபாடு என்பது பண்டு தொட்டு நமக்கு இருக்கக்கூடிய ஒன்று தான். அது புதுசாக நம்மக்கிட்ட யாரோ வச்சுட்டு போனதெல்லாம் இல்லை. இறை வழிபாடு என்பது நம்மளோட பின்னி பிணைந்த உண்டு. இந்த மொழியை சொல்லும்போது சரி, நம்மளுடைய சமயத்தை சேர்த்து தான் சொல்லுவாங்க. சைவமும் தமிழும் தழைத்தினிது ஓங்கு அப்படிங்கிற வாசகங்கள்லாம் நிறைய இருக்குது. இன்னொன்று சொல்லும்போது, இந்த மொழியவே தோற்றுவித்தது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது பரஞ்சோதி முனிவர் அற்புதமாக சொல்லுவார். கண்ணுதல் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்து ஆய்ந்த பசுந்தமிழ் அப்படின்னு சொல்லுவார். இந்த மொழியை யார் தந்தது? சிவபெருமான் தான் தந்தான் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். அதுபோல கலித்தொகையில் நிறைய செய்திகள் நமக்கு அற்புதமாக இருக்குது. அதனோடு சேர்ந்து பிற சங்க இலக்கியங்கள் கூட அது இருக்குது. ஆமாம், அதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல சொல்ல வரும்போது, இவனுடைய தொன்முது கடவுள் அப்படிங்கிற அவனுக்கு அற்புதமான ஒரு பெயர். அவன் தான் மூலப்பொருளாக நமக்கு இருக்கின்றான். அதை சொல்லும்போது மதுரை காஞ்சியில் வரக்கூடிய ஒரு சிறப்பு பகுதி, பாண்டிய மன்னனுடைய அந்த வெற்றியை குறிப்பதாக இருக்கக்கூடியதில் சிவபெருமான அழகாக குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, அமர் கடக்கும் வியன் தானை தென்னவன் பெயரிய துன்னரும் துப்பின் தொன்முது கடவுட் பின்னர் மேய வரைத்தாள் அருவி பொறுப்பிற் பொருண அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, தொன்முது கடவுள், நம்ம ரொம்ப பழமையான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எவ்வளவு சிறப்பான பெயர், தொன் முது கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்லுவார்னா மணிவாசகர், முன்னை பழம் பொறுக்கும் முன்னை பழம் பொருளே அப்படிங்கிற அந்த அடிக்கு ஒரு பெயர் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி சங்க இலக்கியம் மதுரை காஞ்சி நமக்கு சிறப்பாக காட்டுகிறது அவனுடைய பெயரை. அது மட்டும் இல்லாமல் அவன் பஞ்சபூதங்களை எப்படி இயக்குகிறான், அதை அவன் தான் உருவாக்கி தந்தான் அப்படிங்கிறத மதுரை காஞ்சியை இன்னொரு இடத்துல சிறப்பாகவும் சொல்லுது. நீரும் நிலனும் தீயும் வழியும் மாசு விசும்பொடு ஐந்துடன் இயற்றிய மழுவால் நெடியோன் தலைவனாக அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, சிவபெருமான நம்ம நிறைய எப்படி பார்ப்போம் அப்படின்னா, திருமுறைகளுக்குள்ள பார்ப்போம். திருமுறையில் மழுவேந்தி, பெருமானுக்கு பேரே மழுவால் வளனேந்தி அப்படின்னா அவனுக்கு பேரு. ரொம்ப நிறைய பேர் மழு வச்சிருக்காரு, மான் மரி கையர் அப்படின்லாம் அவருக்கு பேரு. அதை சங்க இலக்கியம் சொல்லுது, மதுரை காஞ்சி சிறப்பாக முன்னாடியே சொல்லுது. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீரும் நிலனும் நமக்கு தெரியும், பஞ்சபூதங்களை ஐந்துடன் ஏற்கக்கூடியனாக அவன் யாராம்? மழுவால் நெடியோன். நெடியோன் அப்படின்னு பேர். இது மழுவால் அப்படின்னு, நெடியோன் அப்படின்னா நேரடியாக யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ திருமாலை நெடியோன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்படி திருமாலை நேரடியாக சொல்ல மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக
முன்னாடி ஒரு அற்புதமான அடைமொழி கொடுக்குறாங்க. அதுதான் மழுவால் நெடியோன் என்று என்பதாக பார்க்கும் பொழுது அவனுடைய பழமையை நாம இதன் மூலமாக பார்க்கிறோம். அவன் கையில் மழு ஏந்திருக்கான் அப்படிங்கிறது. அதோட இல்லாம முல்லை கலியில் வரக்கூடிய ஒரு பாடல் என்ன சொல்லுதுன்னா, அவனுடைய முக்கண்ணை சொல்கிறது. கண்ணுதல் பெருங்கடவுள் அவனுக்கு பேர் இல்லையா, நுதலில் கண்ணை உடையவன், அதனால அவனுக்கு நெற்றி கண்ணன் அப்படின்னு பேரு. அதை சொல்லும்போது முக்கண்ணான் உருவே போல் முரண்மிகு குராலும் அப்படிங்கிற முல்லைக்கலி பாட்டு நமக்கு அதை சொல்லுது. அப்போ அவனுக்கு முக்கண் உடையது. நீங்க திருமுறையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இமையா முக்கண்ணர் அப்படின்னு சுவாமிக்கு பேரு. கண் இமையாதன மூன்றுடையீர் அப்படின்னு திருமுறை சொல்லும். இப்படியாக முக்கண்ணை அந்த பாட்டு சொல்லுது. அது மட்டும் இல்லாம அதன் பிறகு அவனுடைய இதே பாட்டுல அவனுடைய உருவத்தையும் சொல்லி அதன் பிறகு அவனுக்கு சடைய சொல்லணும் இல்லையா. சிவபெருமானுக்கே உரியது என்ன, அவனுக்கு பேரே செஞ்சடையப்பர் அப்படின்னு பேர். செஞ்சடையப்பர் அப்படிங்கிறது பேர்ல எங்க இருக்கார் சுவாமி அப்படின்னா, திருப்பனந்தாள் அப்படின்னு சோழ நாட்டு தலம் திருப்பனந்தாள் அப்படின்னு ஊரு. அந்த ஊர்ல இருக்க சுவாமிக்கு பேரே செஞ்சடையப்பர் அப்படின்னு தான் பேர். அந்த சடையை சொல்லணும் இல்லையா, அதை சொல்லும்போது பிறங்கு நீர் சடை கரந்தான் அப்படின்னு அவனுக்கு பேர். அவனுக்கு சடை இருக்குது அப்படிங்கிற கங்கையை சடையில் வைத்திருக்கிறான் என்பதாக இதை சொல்லுது. அதே போல அவனுடைய சடையில் என்ன இருக்குது, கங்கை இருக்குன்னு சொல்லணும் இல்லையா. அதனால அவனுடைய சடையை எப்படி சொல்றாங்கன்னா ஈர்ஞ்சடை அந்தணன் அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு பெயரை கங்கை தாங்கிய சடை உடை அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த ஈர்ஞ்சடை அப்படிங்கிற இந்த சொல்ல பார்க்கும்போது அப்படியே திருஞான சம்பந்தருடைய தேவாரம் நினைவுக்கு வருது. திரு ஆனைக்கா தேவாரத்தில் அவர் பாடுவாரு, ஈரமாய செஞ்சடை ஏற்ற திங்கள் சூடினான். அவனுடைய சடை எப்படி இருக்கான், எப்போதுமே ஈரமாக இருக்குமா. காரணம் என்ன, அவன் கங்கையை தன்னுடைய சடையில் வைத்திருக்கிறான் என்பதாக. அப்படியே பார்க்கும்பொழுது அடுத்த அடையாளமாக நமக்கு கலித்தொகை நமக்கு காட்டக்கூடியது என்ன அப்படின்னா, முல்லை கலியில் வருது. இது கொலைவன் சூடிய குழவித்திங்கள் போல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழவித்திங்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அப்படின்னா பிறையை தான் குறிக்குது. குழவித்திங்கள்னா குழந்தையாக இருந்த சந்திரன் அப்படின்னா, நிலாவுக்கு பேரு நாம எப்படி சொல்லலாம், நிலா பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். நிலா பிள்ளை அப்படின்னு அந்த நிலவை அழகா குழந்தையா பார்க்கக்கூடிய வழக்கம் நமக்கு இருக்கு. அந்த குழவித்திங்கள் சூடினான் அப்படின்னு சொல்லும்போது சூடியது போல் அப்படின்னா அவன் பிறை அணிந்தவன், அவனுக்கு பிறை சூடி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரே சிவபெருமானுக்கு உண்டு. சுந்தரமூர்த்தி பெருமான் தன்னுடைய முதல் பாட்டை தொடங்கும் போது, திருப்பாட்டை தொடங்கும் போதே பித்தா பிறை சூடி அப்படின்னு தான் தொடங்குவார். சிவபெருமானுக்கே உரிய ஒரு இலக்கணம். அவன்கிட்ட மட்டும்தான் அதை பார்க்க முடியும் அப்படின்னு காணக்கூடியதாக நமக்கு அந்த பிறை சூடியதை காண்போம். அதன் பிறகு அவனுடைய திருநீர் அணிந்த சிறப்பு. இந்த திருநீர் இருக்கு இல்லையா, இந்த திருநீரு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சிவபெருமான் தன்னுடைய நெற்றி நிறைய நீரை பூசி இருப்பான், உடல் முழுவதும் பூசி இருப்பான் அப்படின்லாம் சொல்லுவோம். அதை திருமந்திரம் சொல்லும்போது கங்காளன் பூசும் கவச திருநீரு அப்படின்னு அதுக்கு பேர். இந்த திருநீற்று சிறப்புக்காக திருநீற்று பதிகம் என்ற ஒன்றே திருமுறையில் உண்டு. திருஞான சம்பந்த பெருமான் பாடிய அந்த பதிகம் உண்டு. இந்த திருநீர் என்பது சைவத்திற்கே உரியதாக நாம் பார்க்கிறோம், சிவபெருமானுக்கே உரியதாக நாம் பார்க்கிறோம். பலவர்கள் அதை பயன்படுத்தினாலும் திருநீரு என்பது ஆலவாயனுடைய திருநீரு தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, திருஞான சம்பந்த பெருமான் அறுதியிட்டு அதை சொல்லுவார். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரம் ஆவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. இந்த ஆலவாயானுடைய திருநீரு இது அப்படின்னு இங்க பக்தி இலக்கியத்துல நாம சொல்லியாச்சு. ஆனா இன்னும் சான்று கொடுங்க அப்படின்னு இன்றைய சூழல்ல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா இது இப்பதானே பாடியிருக்காங்க, ஏதாவது பழமையான சான்று கொடுங்க, சிவ வழிபாடுலாம் நமக்கு உரியதா, இங்கதான் இருந்ததா, ரொம்ப தொன்மையானதா அப்படின்னா நம்மளுடையதுதான். நம்முடைய பெரியவர்கள் சங்க இலக்கியத்தில் சங்க இலக்கியம் பாடிய புலவர்கள் மிக சிறப்பாக சிவபெருமானுடைய அத்தனை சிறப்புகளையும் பாடி வைத்திருக்கிறார்கள். ஆனா நாம தான் போய் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, சங்க இலக்கியம்னா வேற, பக்தி இலக்கியம் வேற, இதெல்லாம் வேறன்னு பார்க்குறோம். எல்லாமே நம்முடையது தான். நம்முடைய பெரியவர்கள் எல்லா நிலையிலுமே சிறப்பு வாய்ந்தவர்கள் தான், எல்லாவற்றையும் சிறப்பாக கூறியவர்கள். மெய்யியலை மட்டும் விட்டிருப்பாங்களா, அவங்களுக்கு அது புலப்படாம இருந்திருக்குமா? விஞ்ஞானிகள் பிற்காலத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த உலகத்தில் எத்தனை கோள்கள் இருக்கின்றன, உலகம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு மெஞ்ஞானியால்
மிக எளிமையாக சொல்ல முடியும் என்றால் நம்ப முடியுமா? மணிவாசகர் சிறப்பாக சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் நாம் வந்து சிறப்பாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதுல சிவபெருமானுடைய அந்த திருநீற்று சிறப்பை ரொம்ப அழகா இந்த பாடல் சொல்கிறது. மண்டு அமர் பல கடந்து மது கையால் நீரணிந்து அப்படின்னு. சுவாமி அந்த போர்க்களத்தில் இதெல்லாம் இது பண்ணிட்டு கூத்தாடிட்டு திருநீரை அழகா பூசி இருக்காராம். அந்த சிறப்பை இதை சொல்வது. அதே போல அவனுடைய நெற்றி கண், அதை சொல்லும்போது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, முக்கட் செல்வர் நகர்வலம் செயற்கே இறைஞ்சுக பெருமனின் சென்னி அப்படிங்கிற அற்புதமா இந்த பாடல்ல நமக்கு வந்து சொல்றாங்க. அவனுடைய சிவபெருமானுக்கு என்ன பேரா? முக்கட் செல்வர் அப்படின்னு. இந்த மாதிரி பேர் இவனுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். சிவபெருமானுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இவற்றை மட்டும் தாங்க இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது போல சிவபெருமானுக்கே உரியது என்ன? நெற்றிக்கண்ணோடு இருப்பவர் சிவபெருமான் தான். நம்ம வேறு யாருக்கும் நெற்றிக்கண் வைத்து நாம் வழிபடுவது கிடையாது. அதே போல அவனுடைய மிக முக்கியமான அடையாளம் என்பது என்ன அப்படின்னா, நீலகண்டம். பெருமானுடைய அந்த மிடற்றில் நீல நிறத்தில் இருக்கும். அதனால நீல மணிமிடற்றன் அப்படின்னு அவனுக்கு பேரு. அது எப்படி வந்ததுன்னு சொல்லும்போது, பார்க்கடலை கடையும் போது ஆலகால விஷம் வந்தது. அதை தேவர்கள் எல்லாருமே பயந்து ஓடுனாங்க. சிவபெருமான் தான் அதை ஒரு நெல்லிக்கனியளவு திரட்டி அதை வந்து தன்னுடைய அருந்தினார். அது தொண்டையிலேயே நின்னது, மிடற்றிலே நின்னது. அதனால அந்த இடம் வந்து நீளமாக மாறியது. அதனால நீல மணிமிடற்றன் அப்படின்னு பேர் அவனுக்கு. அதனாலேயே திருநீலகண்டன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் வந்தது. அதை இன்னும் சிறப்பாக நாம் வந்து திருமுறை வரும்போது அதை ரொம்ப விரிவாகவே காண இருக்கிறோம். ஆனால் இந்த பாடல்ல பரிபாடல்லையே இதை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. மணிமிடற்று அண்ணற்கு மதியாரல் பிறந்தோய் நீ அப்படிங்கிற அழகாக சொல்றாங்க. இது யாருன்னா முருகப்பெருமானை குறித்து சொல்லும்போது இதை சொல்றாங்க. அதே போல அவனுடைய வாகனம் ரொம்ப முக்கியமானது. சிவபெருமானுக்குரிய வாகனத்தை நாம தொடர்ச்சியாகவே நம்மளுடைய சைவ சமயத்தின் தொன்மைகளை பார்க்கும் பொழுதே அதை நாம் வந்து சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது அவனுடைய வாகனம் என்ன அப்படின்னா வெள்ளேற்று அண்ணல். திருமுறைகளை ரொம்ப சிறப்பாக வரும். வெந்த வெந்நீர் பூசி விடையேறிய வேதகீதன். இங்க சொல்லும்போது வெள்ளேறு வலம்வையின் உயரிய செல்வன். இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருது. என்ன அப்படின்னா தோன்றுது, சிவபெருமானுக்கு சங்க இலக்கியங்களை கொடுக்கப்பட்ட பெயர்கள் எல்லாம் எவ்வளவு அற்புதமான பெயர்கள். இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஒரு பெயர் வைக்கணும், நல்ல சிவனுடைய பெயரை வைக்கணும், நல்ல திருமுறை பெயரை வைங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா சங்க இலக்கியங்கள்ல அவனுடைய அடையாளங்களோடு எல்லா சொல்லும் பொருளுடைத்து என்பது போல அந்த பொருள் பொதிந்து பழமையான ஒரு நிறைவான அந்த பெயர்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. அதே போல அவனுடைய வாகனத்தை பார்த்துட்டோம். வாகனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அடையாளம் இருக்கு இல்லையா? நாம தான் சொன்னோம், தசாங்கம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அதுல அவனுடைய வாகனத்தை சொல்லுவாங்க. அவனுடைய கொடி என்ன, அவனுடைய மலை என்ன, அவனுடைய ஆறு என்ன, அவனுடைய எல்லாத்தையுமே அழகா சொல்லுவாங்க. அதே போல அவனுடைய வாகனத்தை சொன்ன பிறகு விட்டுடாம என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவனுடைய கொடியையும் நமக்கு வந்து சிறப்பாக காட்டுறாங்க. பாலை கடியில வரும்போது கொடியை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆனேற்று கொடியோன் போல் எதிரிய இலவவும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனேற்று, ஏற்று அப்படின்னா ஆண்னா தெரியும், அது பசு பொதுவா வந்து குறிக்கும். ஏற்று கொடியை உடையவன் அப்படின்னு. சாலவும் ஏதிலார் துண்ணன்ன மேல் விளங்கும் ஏர்காட்டும் கோதிலா ஏராம் கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஏறார் இளங்கிலேயே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் திருநாமம் தேர்ந்து உரையாய் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் நிறைவாக அவனுடைய கொடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் திருவாசகத்துல முடியும். அதே போல தான் இங்கேயும் அவனுடைய கொடியின் சிறப்பை சொல்வதாக ஆனேற்று கொடியோன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு சொல்றாங்க. சரி, இதோட மட்டும் இல்லாம இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவபெருமானுக்கே புரியும் போது இந்த ராவணனுடைய தொடர்புடைய நிறைய இது வரும். ராவணனுடைய தொடர்பு என்பது என்ன அப்படின்னா, அவன் வந்து கைலை மலையை பெயர்த்தான். பெயர்க்கும் போது இறைவன் வந்து தன்னுடைய பெருவிரலால் அழுத்தும் போது அப்படியே அவன் ரொம்ப அலறி துடித்து முடியாம தவிக்கும் பொழுது தன்னுடைய தலையவே எடுத்து ஒரு வீணையாக செய்து யாழ் மீட்டினான், இசை மீட்டினான், சாமகானம் பாடினான். உடனே இறைவன் இறங்கி அவனுக்கு அருள் செய்தான் என்பதை திருமுறைகளை நிறைய பார்ப்போம். அந்த அவனுக்கு நடந்ததையும் ரொம்ப அற்புதமாக இந்த குறிஞ்சி களியில் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா,
இமயவில் வாங்கிய ஈர்ஞ்சடை அந்தணன் உமை அமர்ந்து உயர்மலை இருந்தனாக ஐயிரு தலையின் அரக்கர் கோமான் தொடிப்பொலி தடக்கயிர் கீழ்ப்புகுத் தம்மலை எடுக்கல் செல்லாது உழப்பவன் போல. இது பெரிய ஒரு நெடிய ஒரு வரலாற்றை சொல்வதாக நமக்கு இந்த பாடல் இருக்கின்றது. என்ன அப்படின்னா, இறைவன் இமயமலையில் இருக்கின்றான். யாரோடு இருக்கின்றான்? இமயத்தில் உமையோடு இருக்கின்றான். இந்த உமையோடு இருக்கும்போது அங்கே போன தேரை ஓட்டிட்டு போன ராவணன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அரக்கர் கோமான் அப்படின்னு இந்த இடத்துல அவனுக்கு பேர். போகும்போது அந்த மலை வந்து குறுக்க போகும்போது பாதைக்கு இடையூறாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மலையை பெயர்த்து போட்டுட்டு நாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது பெரிய மலைகள் இருந்தால் வேற பாதையில் சுற்றி போவோம், ஏதாவது பண்ணுவோம். ஆனால் அவன் அரக்கர் கோமானா இருப்பதனால தன்னுடைய வலிமையை நம்பி உடனே எடுக்க நினைக்கிறான். அப்போ சிவபெருமான் தன்னுடைய பெருவிரலால் அழுத்தும் பொழுது அவன் முடியாமல் என்ன செய்கிறான்னா, தொடிப்பொலி தடக்கயிர் கீழ் புகுது அம்மலை எடுக்கல் செல்லாது உழைப்பவன் போல ரொம்ப சிரமப்பட்டு இருக்கின்றானாம். அப்படிங்கிற இதை தான் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்பது என்ன அப்படின்னா, சிவபெருமானுடைய சிறப்புகளை பெருமைகளை எல்லாம் சங்க இலக்கியம் தொட்டே பாடிக்கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். அப்படி பாடிக்கொண்டே இருந்ததற்கு ஒரு சிறப்பு தந்தார் போல அதை இன்னும் விரிவுபடுத்தி முழுமையாக காட்டியது என்ன அப்படின்னா, ஏன்னா சங்க இலக்கியங்கள் பொதுவாக என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறை, நிலம் எப்படி இருந்தது, அங்குள்ள மரங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, அதெல்லாமே நமக்கு சிறப்பாக காட்டக்கூடியது. அதில் ஒரு பகுதியாக இறை வழிபாடு இருந்தது. அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். அதில் ஏதாவது மன்னர்களுடைய பெருமையை சொல்லும்போது, அவர்களை வாழ்த்தும் போது, அப்போ அவர்களுக்கு சிறப்பாக வாழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனுடைய பெயர்களை சொல்வதாக, அவரை சொல்லி அதுபோல அப்படியெல்லாம் சொல்வது போலலாம் வாழ்த்து இருப்பதாக நாம் பார்க்கிறோம். நான் அப்படி பார்க்கும் பொழுதே ஏதோ சாதாரணமாக அவர்கள் நமக்கு அந்த வாழ்த்தை சொல்லாமல் சிறப்பாகவே அற்புதமாகவே அந்த வாழ்த்தை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். நாம் பார்க்க வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். நம்முடைய வழிபாட்டு முறையை நம்ம தொடர்ந்து சொல்லுவது தான். நேற்றிலிருந்து தொடங்கக்கூடாது, இன்றிலிருந்து தொடங்கக்கூடாது, இன்னைக்கு தான் இது வந்தது அப்படிங்கிற மாதிரி. ஏன் நம்ம வந்து இன்றைக்கு நம்ம காணக்கூடிய இத்தனை சிவாலயங்கள் எல்லாம் நம்ம எங்கு பார்த்தாலும் சிவாலயங்கள் எப்படி நமக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றியதாக இருந்தால் இதெல்லாம் என்றைக்கோ குறிப்பிட்ட காலம் இருந்துட்டு அது போயிருக்கும். இது தொன்று தொட்டு நமக்கு வந்து கொண்டே இருப்பதால் தான் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் வந்து இதெல்லாம் பார்க்கிறோம். புறநானூற்று பாடல் ஒன்று சிறப்பாக சிவபெருமானுக்கு சொல்லுது. என்ன அப்படின்னா, ஒருவரை வந்து வாழ்த்தணும். வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துறாங்க அப்படின்னா, பால் புரை பிறை நுதல் பொலிந்த சென்னி நீலமணி மிடற்று ஒருவன் போல. எவ்வளவு பெரிய அவனுடைய பிறையை சொல்லி அதன் பிறகு அவனுடைய நீலகண்டத்தை சொல்லி அற்புதமாக வாழ்த்தப்பட்டு, ஒரு மன்னனை நீ நல்லா இருக்கணும், இன்றைக்கு வாழ்த்துறோம் இல்லையா, நீ நல்லா இருக்கணும், உனக்கு நீண்ட ஆயுளோட நல்ல வளத்தோட நீ வாழணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மன்னன் நல்லா இருக்கணும்னு நினைச்ச உடனே இப்படி பாடுறாங்க. சிவபெருமான் இருக்கிறார் இல்லையா, சிவபெருமான் போல நீ எப்போதும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு. என்ன சிவபெருமான் போல அப்படின்னு சொன்னாலே என்ன பொருள் தெரியுமா? அழிவே இல்லை அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. எப்படி அப்படின்னா, அவனை வந்து சிறப்பாக திருமுறை சொல்லும்போது ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமானுடைய சிறப்பு பெயராக பிறவா யாக்கை பெரியோன் என்று சொல்லுவாங்க. அவன் பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவன். காரணம் என்ன அப்படின்னா, பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்ட ஒருவனால் தான் பிறப்பு இறப்பு அற்ற ஒரு நிலையை தர முடியும். அதனாலேயே அவனுக்கு அந்த சிறப்பு பெயராக ரொம்ப சிலம்பு வந்து அதை அற்புதமாக நமக்கு சொல்லியிருக்கும். முழு முதல்வன் அப்படிங்கிற ஒரு பெயரோட சங்க இலக்கியம் வந்து இவனை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது வரலாற்று வழியாக நாம் தொண்டு தொட்டே வரும்பொழுது இவனுடைய சிறப்பை, இதனுடைய பழமையை, இவனுக்கு குறிக்கப்பட்ட பெயர்களாலேயே நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஏன்னா ஒரு சாதாரண பெயரை சொல்லாமல் கூட சொல்லும் போதே தொன்முது கடவுள் அப்படின்னா, தொன்மையான முதுமையான கடவுள் அப்படின்னா அவனுடைய அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டு நிற்கிறான் என்பதை தான் பார்க்க முடியும். இன்னைக்கு ஆலமரங்கள் நிறைய இருக்குது, ஆனால் கல்லால மரம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு மரம் இருக்கின்றது. நீங்கள் இந்த கல்லால மரத்தை எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா, பல இடங்களில் பார்த்தாலும் கூட ராவணன் அப்படின்னு சொன்னோம். ராவணனுடைய தொடர்புடையது என்ன? இலங்கை. இலங்கையில் திருகோணமலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான கோயில் இருக்குது, சிவபெருமானுக்குரிய கோயில் தான்.
ஈழ நாட்டுல பாடல் பெற்ற 2 தலங்கள்ல அதுவும் ஒண்ணு. ஈழநாட்டு திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லுவோம், இலங்கையில் இருக்கக்கூடியது. அதுல திருகோணமலை வந்து திருக்கேதீச்சரம் ஒண்ணு. அந்த திருகோணமலையில நீங்க போய் பார்த்தீங்கன்னா கல்லால மரம் இருக்கும். நீங்க அந்த இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு நீங்க சுற்றி வந்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்திலேயே ராவணனுடைய ஒரு சிலையும் வச்சிருப்பாங்க. கல்லால மரம் அங்க இருக்கும். அந்த கடற்கரையும் இருக்கும், அந்த மலை மேல கோயில் இருக்கும், அங்க கல்லால மரம் இருக்கும். கல்லால மரத்தினுடைய சிறப்பை சொல்லி தான் பெருமானுக்கு ஆலமர் செல்வன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரே வருவதாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகும்போது தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்காரு, ஒரு அந்த சிலையிலே இருக்கும், ஒரு பின்னாடி ஒரு மரம் ஆலமரம் இருப்பது போல தெரியும். கீழே வந்து 4 முனிவர்கள் இருப்பதாக இருக்கும். அவன் அப்படியே யோக நிலையில் அப்படியே இருப்பதாக இருக்கும். அது என்ன, கல்லால மரம். இந்த கல்லால மர தட்சிணாமூர்த்தி இன்றைக்கு சொன்னாலும் நம்முடைய பெரியவர்கள் சங்க இலக்கியத்தில் பாரம்பரியமாக பண்டு தொட்டே ஆலமர் செல்வன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயராலேயே அவனுக்கு கொடுத்து ஆலமரத்தின் கல்லால மரத்தின் அடியில் இருந்து அவன் வந்து அருள் செய்கின்றான், குருவாக இருக்கின்றான், வழிகாட்டுகின்றான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு சிறப்பாக இருக்கின்றது. அதனால சங்க இலக்கியத்துல இவ்வளவுதான் செய்திகள் இருக்கா, இவ்வளவுதான் சிவபெருமானை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிறப்பாக நம்ம பொதுவா இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோம். ஆனா நிறைய இருக்கின்றது. ஆனால் நேரம் இவ்வளவுதான் இருக்கும். அடுத்தடுத்த தொகுப்புல நாம் வந்து இன்னும் பெருமானுடைய சிறப்புகளை, சைவ சமயத்தின் பெருமைகளை காண இருக்கின்றோம். நன்றி.